ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வீட்டிலையே சாக்லேட் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் 3/4 கப் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண சீனியை நல்லா சலித்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சலித்து தான் நீங்கள் சேர்க்கணும். அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு பொழுது வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருந்தால் சாக்லேட் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நமக்கு ஒயிட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாக்லேட்டை இந்த மாதிரி ஒரு மோல்டில் ஊற்றி வச்சுருங்க. நான் இன்றைக்கி பாதி ஒயிட் சாக்லேட்டு மீதியில் டார்க் சாக்லேட் பண்ண போகிறேன். இப்போ ஒயிட் சாக்லேட் எல்லாத்தையும் இந்த மோல்டில் ஊற்றியாச்சு. மிச்சம் இருக்கிற அந்த ஒயிட் சாக்லேட்டில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுட்ரு சேர்த்து அதை ஒரு 2 நிமிஷம் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே அரைச்சிருக்கிறதுனால நல்லா கோகோ பவுட்ரு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ அந்த மோல்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட் எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். எல்லா மோல்டுலேயும் இந்த மாதிரி சாக்லேட்டை ஊற்றிக்கலாம். இது நம்ம ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போதும் செட் ஆகிறதுக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து எடுத்திருக்கேன். சாக்லேட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஈஸியாக மோல்டுலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளவு சூப்பராக இருக்குது அப்படின்றது. டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.